ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடிக்கு ஆசை சீரியலுக்குன்னா நெக்ஸ்ட் எபிசோடுக்குன்னா ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமே பார்த்தீங்கன்னா மனசு மாறினாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் அட்டன் பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே லவ் பண்ண பையனுக்கே நான் கட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக அவங்க ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட வாங்குறாங்க. வாங்கினாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அருணையும் சீதாவோ ஞாபகம் தான் வருது. நம்மளை மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்குமோ அவங்க யோசனையை நம்ம கேட்டு நம்ம நிறைவேற்றி வைக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டாக யோசிக்கிறாங்க. யோசிச்சு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா மனசுலையும் பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா இங்கே முத்துக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தெரிய வந்துச்சுன்னா பயங்கரமாக ஒரு பார்த்தீங்கன்னா கோவம் வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அப்படின்றாலுமே இங்கே முத்துமே பார்த்திங்கன்னா அந்த யோசனை வந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட பேசுறதுக்காக அவங்க வீட்டுக்கும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்டேயும் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாலுமே அப்போ தான் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து சீதாவும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பார்த்திங்கன்னா என்னம்மா எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா முத்துவும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்த சீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருந்தாலுமே என்னம்மா முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் கேட்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா கேட்ட உடனே பார்த்திங்கன்னா முத்துவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு நல்ல காரியமாக தான் வந்திருக்கேன், தான் உனக்கு பட்டு போடவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே பார்த்திங்கன்னா சீதாவும் ரொம்பவே சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. என்னம்மா விசேஷம் பட்டு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா முத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு நல்ல காரியம் தான் சொல்ல வந்து போகிறேன், ஆனால் நீ இந்த விஷயத்தை கேட்ட உடனே பயங்கரமாக சந்தோஷமாவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மாமா கொஞ்சம் டக்குன்னு சொல்லுங்கள் மாமா, இது மாதிரி சர்ப்ரைஸ் வச்சிங்கன்னா எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்திங்கன்னா நான் அருண் வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பயங்கரமாக சந்தோஷமாக சீதாவும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருந்தோடனே அவங்க அம்மாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முத்து திடீர்னு இது மாதிரி முடிவு எடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுக்கே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தாலுமே இங்கே பார்த்திங்கன்னா மீனாவுக்குமே தெரிய வருது. மீனாவும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சீதா வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மாறினது அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருமே பேசிட்டு இருந்தாலுமே இங்கே முத்துமே பார்த்திங்கன்னா நீ இதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கணும், நான் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் உனக்கு பிடிச்சதை நான் செய்யலை, அதனால் நான் இப்போ நீ என்ன விருப்பப்படுதையோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவங்க தம்பியும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சி, மாமா நீங்கள் எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, நாங்கள் உங்களுக்காக ஒன்றுமே செய்யலை, நான் உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒன்று அவரும் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் என் கூட இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.